யோகி ராம் சுரத்குமார் அவர்களுடைய திவ்ய சரித்திரத்தை பார்த்துன்னு வரும். அவருடைய குருவான பப்பா ராம்தாஸ் அவருக்கு ராமநாமத்தை கொடுத்த உடனே அந்த யோகியானவர் ராமநாமத்தை உள்வாங்கிக்கிறார். யோகி ராம் சுரத்குன்வர் அந்த ஞானத்திலேயே திளைக்கிறார். ராம் சுரத்குன்வர் அந்த மலையை அடையிறப்போ முழுக்க இருட்டி இருந்தது. நல்ல நடுங்கிற குளிர். ஒரு கல்மேடையில் போய் உட்கார்ந்துக்கிறார். அப்படியே வானத்தை நோக்கி பார்க்குறார். ஞானிக்கு கண்கள்ல இருந்து நீர் அப்படியே வழிஞ்சுட்டே இருக்கு. 2 மணி நேரமாக தலையை மேலே பார்த்துட்டே இருக்கார். சரீரம் அசையலை. பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்துலேருந்து ஒரு ஊதக்காற்று பட்டு அப்படியே படபடக்கிறது. அந்த ஊதக்காற்று ஒரு பெரிய சத்தத்தை எழுப்பித்து. அந்த சப்தமே ஓம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு கேட்டது. மெதுவாக தலையை குனிஞ்சு பார்க்குறார். தான் சரீரத்தை பார்க்கும்போது அங்கே சரீரமே காணாமல் போயிருந்தது. தலையை திருப்பி அந்த மலையை முழுக்க பார்க்கறச்ச அந்த மலையே அவராக இருந்தார். என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆனால் ஒரு வாயிலிருந்து ராம ராம ராமன் அந்த நாமா மட்டும் வந்துட்டே இருந்தது. ராம் சுரத்குன்வர் அப்படிங்கிற அந்த நர்த்தரால இருந்த ஒருத்தர் ராமரஞ்சனி தேவியோட கணவர், 4 குழந்தைகளுக்கு அப்பாவாக இருந்தவர். அவரோட மனசு மறைஞ்சது. மறைஞ்சாலும் அங்கே பேரொளியான யோகி ராம் சுரத்குமார் அப்படிங்கிற ஞான சூரியன் தக தகன்னு மேலே வந்துட்டே இருந்தது. சட்டுன்னு அவருக்கு பிரபஞ்சம் மறைஞ்சது. அந்த இடத்த வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இனிமேல் ராம் சுரத்குன்வர் இல்லை, யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், ஜெய் குரு ராயா அப்படின்னு சதா காலமும் ஒலிச்சுட்டே இருந்தது. அவருக்குள்ள இது என்ன இப்படி ஒரு திருநாமம் தனக்குள்ள இருந்து பொங்குறது அப்படின்னு அது கவனமாக பார்க்குறார். நடராஜ தாண்டவம் மாதிரி அந்த நாமம் அவருக்குள்ள இருந்து அப்படியே பீரிட்டுன்னு வரத அவர் உணர்றார். அந்த ஊற்று முதல்ல மொக்கு மாதிரி ஹிருதயஸ்தானத்திலிருந்து எப்படி கங்கோத்ரி சின்ன ஊற்று மாதிரி வந்ததோ, சட்டுன்னு ராம் சுரத்குமார் அப்படிங்கிற அந்த சப்தம் வானம் முழுக்க வெடிச்சு எல்லா பக்கமும் பரவித்து. யோகி ராம் சுரத்குமார் அப்படிங்கிற திருநாமம் அந்த சத்தியத்திலிருந்து வந்தது, அவதாரம் பண்ணிட்டு. இப்போ வானம் மட்டும் இல்லை, எல்லா பக்கமும் அந்த நாமமே ஒலிக்க ஆரம்பிச்சது. ஓம்ங்கிறத தொடங்கி வேத மந்திரங்கள் எப்படி இருக்கும்போது எல்லா பக்கத்துலேயும் இருக்கும்போது, எல்லா இடத்துலையும் வேத மந்திரம் இருக்கும்போது, இப்படி ஒரு நாமத்தை இந்த பிரபஞ்சத்தில் அந்த ஆதார சக்தி கொண்டு வந்து கொடுக்கறத அவர் உணர்ந்தார். திருப்பியும் மேலே பார்க்குறார். ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள். அன்னைக்கு பௌர்ணமி. அந்த பௌர்ணமி நிலவு அப்படியே அமுதத்தை பொழிஞ்சின்னு இருந்தது. வெளியிலையும் பௌர்ணமி தெரிஞ்சது, உள்ளேயும் பௌர்ணமி தெரியறது. அந்த சந்திரனோட கிரணங்கள் அப்படியே சொட்டு சொட்டா யோகி ராம் சுரத்குமார் அப்படின்னு வழிஞ்சுட்டே இருந்தது. எங்கே பார்த்தாலும் எதை பார்த்தாலும் யோகி ராம் சுரத்குமார் அப்படிங்கிற நாமந்தான் தெரிஞ்சுது. உலகம் அப்படியே மறைஞ்சு போச்சு. தானே அனைத்துமாய் இருக்கிறதா அவர் உணர ஆரம்பிச்சார். ஓ, அனைத்துமாகி இருக்கிறதுங்கிறது இதுதானா? நான் மட்டுமே நானே நானாகி நிற்றல் அப்படிங்கிறது இதுதானா அப்படிங்கிற அந்த பெருநிலையிலேயே அப்படியே இருந்தார். தானே தானே தத்துவம், இதைத்தானே காட்டுவாய் அருணாச்சலா அப்படிங்கிற மாதிரி அந்த மலையோட முகடுகளில் ஒரு குரல் அவருக்குள்ள எதிரொலிச்சுட்டே இருந்தது. இப்போ சரீரம் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிழல் மாதிரி கொஞ்சம் உணர்ற. தன்னோட குருவை நினச்சிக்கிற. பப்பா பப்பான்னு தன்னோட குருவை நினச்சி வானத்தை பார்க்கும்போது கண்கள்ல இருந்து அப்படியே தார தாரையாக கண்ணீர் கொட்டிகிட்டே இருக்கு. யோகி ராம் சுரத்குமார் அப்படிங்கிற நாமத்தை அந்த சரீரம் இனிமே ஏந்தி சொல்லும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர. ஏன்னா அந்த யோகி ராம் சுரத்குமார்ங்கிற அந்த வாக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னா அந்த சத்திய வஸ்துட்ட இருந்து வந்தது. அதோட பெயர் தான் அந்த யோகி ராம் சுரத்குமார்ங்கிறது. அந்த நாமம் அந்த நாமத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா ராமன் அப்படிங்கிற நாமம் இருக்கு, ராமா அப்படிங்கிற நாமம் இருக்கு. அதுக்குள்ள ராமன் வசிக்கிறான். இந்த ராம பிரம்மம் அந்த தாம்பூலம் மாதிரி அந்த ராம பிரம்மத்தோட நாமத்தை தாம்பூலத்தில் வச்சு கொடுக்குற மாதிரி இனிமேல் எல்லாருக்கும் மடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறார். இனிமே அந்த நாமத்தை மட்டுமே சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறார். அந்த நாமத்தை தான் மட்டும் சொல்லாது எல்லாரையும் சொல்ல வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறார். ஏன்னா அந்த நாமத்தை சொல்கிறவாளோட துக்கங்கள் எல்லாத்தையுமே அவருடைய தந்தையான ராமன் எல்லாத்தையும் போக்குவான் அப்படிங்கிறது அவருக்கு தீர்மானமாக தெரிஞ்சது.
அந்த கவலையெல்லாம், இது வரைக்கும் என்னெல்லாம் கவலை இருந்ததோ எல்லாத்தையும் அந்த நாமம் போக்கும். அந்த நாமம் என்ன பண்ணாது? அந்த நாமத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருக்க யோகியே ராமா அப்படின்னு அந்தராத்மாவா உள்ள இருக்கிற அந்த பிரம்மத்தை நோக்கி அப்படியே இறைஞ்சி கூப்பிடுறார். அழுகையும் சிரிப்புமா மாறி மாறி அவருக்கு வருது. அந்த ராத்திரி முழுக்க அப்படியே கழியறது. அப்போ பக்கத்துல இருக்கிற ஒரு பச்சை இலையில பனி துளி சொட்டு சொட்டா விழுந்துட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது அந்த நீர்த்தவளைக்குள்ள பௌர்ணமி நிலவு தெரியறது. அந்த பௌர்ணமி நிலவுக்குள்ள அந்த மலை தெரிஞ்சது. அந்த மலைக்கு நடுவில் அந்த கல்மேடை, அதுக்குள்ள அவர் இருக்கார். அந்த இலையை அப்படியே கையில ஏந்திக்கிற, தன்னைத்தானே பார்க்கறார். எல்லாமே அவருக்கு விசித்திரமா இருக்கு. எல்லாமே பிரம்மாண்டமா தெரியறது. எல்லாத்துலேயும் அவரே தெரியறார். எல்லாமுமா அவராகவே இருக்கார். கபீரை தான் அந்த நேரத்தில் அவர் நினச்சிக்கிறார். கபீர் என்ன சொல்றாருன்னா, சரீரத்தில் ஒலி கேட்கறது, கம்பி இல்லாமல் இசைக்கருவி பேசுறது, உள்ளேயும் வெளியிலையும் அப்படியே தெளிச்சு இருந்தேன், மயக்கம் ஒழிந்தது அப்படின்னு கபீர் தன்னோட ஞான நிலையை பேசுகிறார். யோகி ராம் சரத்குமாருக்கு இது எல்லாம் ஞாபகம் வருது. தன்னோட குருவை நினச்சிக்கிறார் திருப்பியும். பப்பா ராம்தாஸ், பப்பா தான் தன்னோட தந்தை, பகவான் ரமணர் தான் தன்னோட தந்தை, அரவிந்தர் தான் தன்னோட தந்தை அப்படின்னு ஒன்றை ஆரம்பித்து ஒன்றில் தொடங்கி அந்த ஒன்றை வளர்த்து அதுக்குள்ளேயே லயிச்சு அதுவாகவே ஆயிற்று அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில் அவர் இருக்கார். எல்லா பக்கமும் ராமம், எங்கும் ராமம் அப்படின்னு அந்த ராம நாமத்தையே உள்ளுக்குள்ள அப்படியே அவருக்குள்ள பொங்கி பொங்கி வருது. நடுராத்திரியை தாண்டிட்டு காடு முழுக்க ராமமா இருந்தது. அந்த மலை முகடுகளில் ராமநாமம் எதிரொலிச்சுட்டே இருந்தது. இது அந்த ராமநாமம் எப்படி கேட்டதுன்னா, அவருக்கு நமக்கு இருக்கிற அந்த சாதாரண காதுகளை தாண்டி வேறொரு காதுகள், வேறொரு செவிக்கு தான் தெளிவாக கேட்குமா. அவருக்கு தன்னோட குருவான பப்பாவை நினைக்கும் போது கபீரும் ஞாபகத்துக்கு வர்றார். ஹே பப்பா, ஹே கபீரான்னு நடுவில் கபீரை கூப்பிட்டுக்கிறார். ஏன்னா கபீரோட வார்த்தைகள்லாம் எத்தனை சத்தியம் அப்படின்னு அவருக்கு தோன்றது. கபீர் முழுக்க முழுக்க ராமநாமத்தை பற்றி தானே சொல்லியிருக்கார். ராமரோட பெயர்னால இந்த பிண்டம் பிரம்மாண்டம் அப்படிங்கிற நிலைக்கு போகிறது. எல்லாமே இந்த ராமனோட பெயரை யாரெல்லாம் கேட்குறாளோ அவ எல்லாருக்குமே எவ்வளோ பெரிய நல்ல கதி கிடைக்கிறது. நிர்குணம், நிராகாரத்திற்கு அப்பால பரபிரம்மம் இருக்கு. அதோட பெயர் தான் ராமன் அப்படிங்கிற ரங்காரம். அது விஷ்ணு பூஜை பண்ணுறார், சிவன் தியானம் பண்ணுறார். அந்த நாமத்தை பிரம்மா பலவிதமாக புகழ் பாடின்னு இருக்கார். கபீர் சொல்கிறார், ராமநாமத்தை பற்றி பேசும்போது யாருமே பேசி கரையேறிட முடியாது, ராமநாமங்கிறது சொல்ல முடியாத ஒரு கதை அப்படிங்கிறார். கபீரோட வாக்கு அப்படியே கன நேரத்தில் அவருக்குள்ள ஒலிச்சுட்டே இருக்கு. ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கார் யோகி ராம் சரத்குமார். மனசு முழுக்க அப்படியே மறைஞ்சு போயிடுது. மனசுங்கிற ஒரு கருவி இருந்ததே அப்படின்னு அப்போதான் யோசிக்கிறார். முன்னாடி மனசு அப்படிங்கிறது எஜமானனா இருந்தது போய் இப்போ அது ஒரு கருவியாக மாறிடுது. இப்போ யோகி ராம் சரத்குமார்ங்கிறவர் தலைவனாகிட்டார். அந்த மனசு பணியாள் மாதிரி ஆயிடுது. அப்போது திருப்பவும் கபீரோட சொற்கள் தான் அவருக்கு நினைவுக்கு வருது. அங்கே அந்த நினைவுங்கிறது மனசுல இருந்து இல்லை, உள்ளுக்குள்ள அவருக்கு பொங்கி பொங்கி வருது. கபீர் என்ன சொல்லுவார்னா, சாதுக்களே சப்த சாதனை பண்ணுங்கோ அப்படிம்பார். அதாவது எந்த சப்தத்திலிருந்து எல்லா சப்தங்களும் வெளியில வருதோ அந்த சப்தத்தை பிடிச்சிக்கோங்கோ. சப்தங்களுக்கெல்லாம் எது குருவோ, எந்த சப்தத்தை கேட்டா நல்ல படிப்பினை நமக்கு ஏற்படுமோ அந்த சப்தத்தை சில பேருக்கு தான் தெரியறது. யாருக்கு அதோட உள்ளர்த்தம் தெரியுமோ அந்த குரு மகாத்மா, அந்த சிஷ்யன் சரியான சிஷ்யன். வேத புராணம் எல்லாம் அந்த சப்தத்தை தான் சொல்றது. எல்லாரும் சப்தத்தை நிலைநிறுத்துறா. தேவர்கள், முனிவர்கள் எல்லாருமே, சனகாதி முனிவர்கள் எல்லாரும் சப்தம் பண்றா. ஆனா ரகசியம் யாருக்கும் தெரியல, யாருக்கும் அறிய முடியல. சப்தத்தை கேட்டு கேட்டு ஒரு வேஷம் போடுறா, சப்தத்தை அன்போட சொல்றா. இந்த 6 தரிசனங்களும் வேதத்தை பத்தி சொல்றது. அதாவது சப்தத்தை பத்தி தான் எல்லாம் பேசுறது. சப்தத்தினால தான் மாயை உலகத்தை உற்பத்தி பண்றது. இந்த சப்தத்தோட பரவலே தான் எல்லாம் அப்படின்னு சொல்றா.
கபீர் சொல்றார், எங்கெல்லாம் சப்தம் இருக்கோ அங்க விசித்திரமான ரகசியம் இருக்கு அப்படிங்கிறார். இது எல்லாம் யோகியோட மனசுல இருந்து அப்படியே பிரவாகமா வருது. அந்த அப்ப இருக்கக்கூடிய நிலையில ராம் சுரத்குன்வர் அப்படிங்கிற தன்னோட பெயர் கூட அவருக்கு மறந்து போச்சு. எண்ணற்ற பிறவிகளா, எத்தனையோ பிறவிகள், அது இது இவன் அவன் இந்த சரீரத்துக்கு என்னெல்லாமோ பெயர் இருந்தது. ஆனா அந்த நடுராத்திரி அப்போ ராம அப்படிங்கிற அந்த சப்தம், அந்த பெயர் மட்டும்தான் அவருக்குள்ள ஒழிச்சுட்டே இருக்கு. ஏதோ காலாதீதமா ஒழிச்சுட்டே இருக்கே அப்படின்னு அதையே அந்த ராம சப்தத்துக்குள்ளேயே எல்லாம் அடங்கி இருக்கிறத பாக்குறார். பேரண்டமும் அதுக்குள்ளதான் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத பாக்குறார். தன்னோட குருவான பப்பா ராம்தாஸ் சொல் அப்படின்னு தானே சொன்னார். சொல்லா இருக்கும்போது, அதை சொல்லும்போது அதை எப்படி தாமரை மாதிரி அப்படியே விரிஞ்சு ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் விரிஞ்சு தனக்கு முன்னாடி எவ்வளோ அழகா விரிஞ்சது அப்படின்னு யோசிக்கிறார். ராமா அப்படிங்கிற அந்த நாமம். யோகி ராம் சுரத்குமார் ராம பிரம்மத்தில் அப்படியே திளைச்சின்னு இருந்தார். ராமநாமத்தை குரு கிட்ட இருந்து யாசிச்சு வாங்கின்றவர் கபீர்தாசர். அதே மாதிரி யோகி ராம் சுரத்குமாருக்கு பப்பா ராம்தாஸ் அதே மாதிரி நாமத்தை கொடுக்கிறார். அவர் யாசகம் பண்ணும்போது அவர் யாசிச்சது ராமநாமம், ஆனா இவர் கொடுத்ததோ ராம பிரம்மம். சட்டுன்னு இந்தா அப்படின்னு குரு ஒரு நாமத்தை கொடுத்த உடனே அவருக்கு எல்லாம் கிடைச்சிடுத்து. காலம் எங்க இருக்கு அப்படின்னு யோசிக்கிறார். அந்த இடத்துல காலமே இல்லை. எந்த க்ஷணத்துல குரு அவருக்கு ராமநாமத்தை, அந்த ராம பிரம்மத்தை கொடுத்தாரோ யோகிக்கு, அந்த க்ஷணம் காலத்தை கடந்து போனார். நேற்று, இன்று, நாளை, யுகங்கள், மாதங்கள், ருதுக்கள், வருடங்கள், நல்ல நாள், கெட்ட நாள் எல்லாமே அங்கே மறைஞ்சு போயிடுது. டைம்லெஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவார் ஜேகே. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தார். ராமன்கிற பெயரும் ராமமும் ஒன்னா இருக்கிறது அங்கே நடந்தது. சூரியருக்கும் சந்திரனுக்கும் அங்கே என்ன வேலை? சுழற்சிங்கிறது அங்கே இல்லாமல் நின்று போச்சு. அதுவே ஒரு விந்தையாக இருந்தது. இத்தனை நாட்கள் சூரியன் நாட்காட்டி இருந்தது, சந்திரன் நாட்காட்டி இருந்தது. ஆனால் இப்போ சூரியன் சந்திரன் எல்லாமே ராமத்தியானத்தில் இருக்கிற மாதிரி அவருக்கு தோணித்து. என்னமோ ஒன்று அவருக்குள்ளே நின்று போனதும், எல்லா இடங்களும் எல்லாமே நின்று போனதோட ரகசியம் அது என்ன அப்படின்னு பார்க்குறார். திருப்பியும் கபீர் தான் அவருக்கு ஞாபகம் வரார். ஏ கபீரா, நீ ராமரசம் பருகிட்டு சொன்ன சொற்கள்லாம் எவ்வளோ பெரிய இன்பம், எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு அவர் யோசனை பண்றார். ஏன்னா கபீரோட தோஹாக்கள் எல்லாமே சத்தியம். அந்த பாடல்கள்லாம் அவருக்குள்ள அப்படியே ஊறிண்டே இருந்தது. கபீரோட வாக்கு எல்லாமே ஒரு குத்து ஈட்டி மாதிரி இருந்தது. அந்த சொற்கள் எல்லாமே ஒரு ஞான திறவுகோள் மாதிரி இருந்தது. அது எல்லாம் அவருக்கு இப்ப எல்லாத்துக்கும் அர்த்தமாறுது. அந்த ராமநாமத்தை சொல்லும் போது, எப்ப குரு கொடுத்தாரோ அந்த பிரம்மத்தை உணரும் போது கபீரோட வாக்கியம் எல்லாமே அவருக்கு சத்தியமா கண்ணு முன்னாடி தெரியறது. இந்த உலகத்தோட சாரமே ராமநாமந்தான் அப்படின்னு தெரியறது. ராமனோட பெயர் அப்படிங்கிறது அமுதவாணி அப்படிங்கிறது தெரியறது. ராமர் பெயரால என்ன ஆகும் அப்படிங்கும்போது யோசிக்கும்போது எல்லாமே அவருக்கு தெரியறது. கோடி பாதகங்கள் இருந்தா கூட எல்லாமே தொலைஞ்சு போகும். சாதுக்கள்லாம் ராமனோட பெயரை மட்டுமே தான் பக்தி பண்றான். அவ அந்த பக்தி பண்ணும்போது ராமநாமத்தை சொல்ல சொல்ல அந்த பக்தி இன்னும் வலுவாருது. ராமனோட பெயரை எல்லாரும் சொல்றவா எல்லாரும் ஜெயிக்கிறா. சண்டையில இறங்கி யுத்தத்துல ஜெயிக்கிறவன் கூட ராமநாமத்தை சொல்லி ஜெயிக்கிறான். ராமரோட பெயர் எல்லாருக்கும் பெரிய பலத்தை கொடுக்கறது. ராமரோட பெயர் சொல்லி எல்லா தீர்த்தத்தையும் நம்ம சுத்தி வரும். தீர்த்தத்துல ஸ்நானம் பண்றோம். ராமர் பெயரை சொல்லி எந்த மூர்த்தி ஆனாலும் பூஜை பண்றோம். தானம் கொடுக்கும் போதும் ராமர் பெயரை தான் எல்லாரும் சொல்றா. ராமர் பெயர் சொல்லி தான் பிராமணம் புஞ்சு விருத்தி எடுக்கிறான். ராமர் பெயர் சொல்றது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அது கிடைக்கிறதே பெரிய விஷயம். கபீர் அவரோட தோஹால ஒரு விஷயத்த சொல்றார். உங்ககிட்ட எல்லாம் ஒண்ணுதான் நான் யாசகம் பண்றேன். யார் ராமநாமத்தை சொல்றாளோ அவளுக்கு என் தோலை செருப்பா தைச்சு போடுறேன் அப்படிங்கிற. யோகி ராம் சுரத்குமாருக்குள்ள கபீரோட ராமநாம பிரபாவம் தேன் மாதிரி அப்படியே தித்திப்பா ஊறிண்டே இருக்கு. ஏன்னா எல்லா பக்கமும் ராமநாமத்தையே பார்க்கிறார். அப்போ அந்த ராமநாமத்தை சொல்லி கொடுத்த கபீரையும் அவருக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு. ராமன் பெயரை 4 வேதத்துக்குமே அடிப்படை அப்படிங்கிறது அவருக்கு தெரியறது. வேதங்களை அப்படியே பிழிஞ்செடுத்து சலிச்சு கையில அந்த ஒரு தத்துவம் வந்ததுன்னா அந்த 6 சாஸ்திரங்களையும்
கடைஞ்செடுத்து என்ன கிடைக்கும்னா ராமநாமம் தான் கிடைக்கும். 6 தரிசனங்கள், அதாவது எல்லா சித்தாந்தங்களுக்குள்ளேயும் இந்த ராமநாமம் தான் இருக்கு. இந்த ராமநாமங்கிறது ஒரு ஆழங்காணாத விளையாட்டு, தேடி பார்க்க முடியாது. யாரெல்லாம் தேடி பார்க்குறாளோ அவள் தோல்வியை ஒப்புக்கணும். ஏன்னா அதோட ஆழம் தெரியாது. ராமனோட பேரை தான் சிவன் யோகத்தில் தியானம் பண்ணுறார். ராமர் பேரை சொல்லித்தான் சனகாதி முனிவர்கள், நாரதர் எல்லாரும் ஞானிகளாரா. ராமர் பேரை சொல்லி தான் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஸ்திதி கிடைக்கிறது. குரு வசிஷ்டர் மந்திரதானம் செய்ய முடியறது. இதுக்கு என்னதான் சொல்ல முடியும்? எப்படி புரிய வைக்க முடியும் இந்த ஆழத்தை? யார்தான் ராமநாமத்தை பற்றி தெரிஞ்சுக்க மாட்டா? ராமனோட பெயரை சொல்லித்தானே கிருஷ்ணன் கீதையை சொன்னார். ராமரோட பெயரை சொல்லித்தானே வானரங்கள்லாம் அந்த சேதுவை கட்டித்து. அப்போதான் மர்மம், ஒரு விஷயம் புரிஞ்சுது. மர்மமாக இருக்கிறது எல்லாம் புரிய ஆரம்பிச்சது யோகிக்கு. ஏன்னா ராமங்கிறது ஒரு பெருஞ்சோதி. குணம், உருவம் அதெல்லாம் அதுக்கு கிடையாது. அதுக்கு பெயர் நிரங்காரம். உருவமே கிடையாது, அமைப்பு கிடையாது. வேதம் அதைத்தான் ஸ்துதிக்கிறது. சத்திய பொருளோட போக்கு அப்படிங்கிறது வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு கதை. விஷ்ணு யாரை நினைக்கிறாரோ, சிவன் யாரை தியானத்தில் நிறுத்தி யாரை நினைக்கிறாரோ, பிரம்மா யாரை புகழ் பாடுறாரோ, சனகாதி முனிவர்கள்லாம் யாரை பாடுறாளோ, யாரை பார்க்கவே முடியாதோ அவர்தான் ராஜாராம். இதெல்லாம் யார் சொல்றானா? கபீர்தாசர் சொல்றார். ராமநாமத்தை யார் உலகுக்கு கொண்டு வந்தாரோ அவரை கண்டுபிடி அப்படிங்கிறார். அந்த நாம அமலம், அதாவது அமலம்ங்கிறதுனா பெயர் தரக்கூடிய ஒரு போதை அப்படின்னு சொல்றா. மற்ற போதைகள்லாம் ஒரு கணம் ஏறும், ஒரு கணம் இறங்கும். ஆனால் ராம அமலம், அதாவது ராமர் அப்படிங்கிற அந்த போதை தினமும் மேலே மேலே நமக்குள்ளே ஏத்திண்டே போகுமா. கேட்டால் அந்த ராமநாமத்தை கேட்டால் என்ன பண்ணுன்னா இதயத்தில் போய் ஒட்டிக்குமா. அப்புறமா அந்த ஒட்டின்றது என்ன பண்ணுன்னா அந்த உடம்பையே சுழற்றும். ஒரு கோப்பை மது குடிச்சா என்ன ஆகும்? நல்ல மயக்கம் வரும். ஆனால் இந்த நாமம் கிடைச்சதுன்னா அவனுக்கு இந்த இரட்டையால் வரக்கூடிய தொல்லை, அதாவது டூயாலிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, நல்லது கெட்டதுன்னு, அதை தாண்டின ஒரு நிலைக்கு போவான். யாருக்கெல்லாம் இந்த ராம நாமம் கிடைக்கிறதோ, யாரெல்லாம் அதை அருந்துறானோ அவனுக்கெல்லாம் நல்ல கதி கிடைக்கும். கசாப்பு கடைக்காரன் கூட நல்ல கதி கிடைக்கிறதான். கபீர்தாசர் சொல்கிறார், ஊமை வெல்லம் தின்ற கதை அப்படின்னு சொல்லி 4 இல்லாமல் அதன் பெருமையை என்ன சொல்வது அப்படின்னு கேட்குறார். ராம் சுரத்குன்வர் அப்படிங்கிறவர் பப்பா ராம்தாஸ்னால ராம் சுரத்குமார் ஆனார். ராம் சுரத்குமாருக்குள்ள கபீர் அப்படிங்கிற ஞான அமுதம் ஊறி ஊறி இருந்ததுனால, அந்த சொற்கள்ல இருந்து வந்த சுகந்தத்தினால யோகியோட நிலை அந்த ராத்திரி சொல்ல முடியாத ஒரு நிலையில இருக்கார். ஏன்னா அன்னைக்கு தான் அவருக்கு ஞானம் கிடைச்சது. அதோட அந்த உணர்வை வார்த்தைகளால் சொல்ல முடியாத நிலையில் இருக்கார். மலை மேலே போர்த்திருந்த இரவு அப்படியே மெதுவாக விலகி சூரியன் தகதகன் மேலே வரான். யோகி ராம் சுரத்குமாரோட முகம் அப்படியே இந்த கால நேரத்தில் அப்படியே ஜொலிக்கிற மாதிரி இருந்தது. சூரியன் மாதிரியே கம்பீரமாக இருந்தது. மலையில் இருந்த யோகி ராம் சுரத்குமார் மெதுவாக அடிவாரத்துக்கு வரார். ஞானம் பக்தி அப்படிங்கிற பாதையில் இனிமே மக்கள் மேலே பொழிய வேண்டிய விஷயங்கள்லாம் அவருக்கு இப்படித்தானா அப்படின்னு புரிஞ்சது. நேராக பப்பாவுக்கு முன்னாடி வந்து நிற்கிறார். பப்பா ராம்தாஸ் யோகியை பார்க்குறார். பப்பா ராம்தாஸோட பாதங்களில் முன்னாடி மண்டிட்டு உட்கார்றார் யோகி ராம் சுரத்குமார். உள்ளுக்குள்ளே ஒரு கேவல் அப்படியே எழுந்துக்கிறது. பப்பா அப்போ மெதுவாக யோகி ராம் சுரத்குமாரை பார்த்து கேட்குறார், நீ யார் அப்படின்னு கேட்குறார். நான் பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்கிறார். ஹாஹான்னு சிரிக்கிறார் ராம்தாஸ், ஆனந்தமாக சிரிக்கிறார். அந்த சிரிப்பு அருணாச்சலம் வரைக்கும் எதிரொலிச்சது. ராமாச்சலா ராமாச்சலா ராமாச்சலான்னு அந்த அருணாச்சலத்துக்கு அந்நியமில்லாத வஸ்து ஒன்று அவளோட மத்தியில் அப்படியே அமர்ந்திருக்கிற மாதிரி இருந்தது. அது அவள் 2 பேரும் மௌனமாக பார்த்தபடி இருந்தா.